பீட்ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இப்ப சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கொக்கைன் அதீதமான போதையை தரக்கூடியது, தடை செய்யப்பட்ட பொருள், அபாயகரமான பொருள். 1 கிராம் அதை அப்படி தட்டிட்டு 2 தடவை நாக்கில் வச்சா போதும், 12,000 காலி. நீ கொக்கைன் சாப்பிட்டுருக்க, வாங்கிட்டேன், கிடைச்சிருச்சு, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க. என்னது? திருவள்ளுவர்ங்கிற பேர்ல ஒரு கற்பனை புனை சுருட்ட இப்படி சென்சார்ல கொண்டு போய் அனுமதி வாங்கினது யாரு? இதை ஏன் தமிழர்கள் யாரும் கண்டுக்கல அப்படிங்கிறது எனக்கு அதுல மொக்க கதை. வரலாற்றை புனை சுருட்டு பண்ணிருக்காங்கன்னா தடை பண்ணணும் அந்த படத்தை. எல்முருகனுக்கும் மீனாவுக்கும் பரவாயில்ல, ஏகப்பட்ட கிசுகிசு இருந்து அரசியல்ல ஈடுபட்டு அந்த நடிகைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆல்ரெடி சரத்குமாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற முடிவுக்கே பாஜக வந்துட்டாங்க. அதாவது அனகொண்டான்னு விஷாலுக்கு பேர் வச்சது ஸ்ரீரெட்டி தான். அப்படி ஒருத்தட்ட இப்படி இழுத்து உள்ள தடவுற வரைக்கும் அவன் உரிமைக்கு எடுத்துக்கிட்டா, அந்த உரிமையை ஸ்ரீரெட்டி கொடுத்துருக்காங்கன்னா எந்த மாதிரி உறவுல இருந்திருப்பாங்க? ஜோதியாவும் நக்மாவும் ஒருதாய் வைத்த பிள்ளைகளை தவிர 2 பேருக்கும் அப்பா வேற வேற. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சினிமாவை பத்தின விஷயங்கள் நிறைய நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது நியூஸ் அப்படிங்கிறது அரசியல்ல நாளுக்கு நாள் நிறைய மாறுதல்கள், நிறைய விஷயம் திருப்பி நடந்துட்டு இருக்கும். சோ அதுதான் பயங்கர கான்ட்ரவர்சியா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கும். சோ இப்பெல்லாம் ரீசெண்ட் டேஸா பாக்குறப்போ சினிமாவில அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நடிகர்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் ஸ்ரீகாந்த் இப்ப போதைப் பொருள் புழக்கத்துல கைதாயிருக்காரு. சோ அதை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து நடிகர்கள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. அதை தாண்டி கஞ்சா, குட்கா அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நடுவுல ரொம்பவே புழக்கத்துல இருந்துச்சு. இப்ப கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள்னால இவங்க சிக்கி இருக்காங்க. இதை யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் 2-3 வருஷமா தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அது ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கொக்கைன் அப்படின்றது என்ன சார்? அதனால என்ன நடக்கும்? அதை யூஸ் பண்றதுனால எதுக்கு நடிகர்கள்லாம் அதை யூஸ் பண்ணிருக்காங்க? நாம ஆரம்ப காலத்துல இட்லி, இடியாப்பம், வடை மட்டும்தான் சுட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு மாறணும். இப்ப பிஸ்ஸாவுக்கு வந்திருக்கோம், பர்கருக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரிதான் போதைப் பொருளும் ஆரம்பத்துல கள்ளு, சாராயம், அதுக்கப்புறம் இந்தியன் மேட் ஃபார்ட் லிக்கர், இப்ப லேட்டஸ்டா கொக்கைன். கொக்கைன்ங்கிறது எல்லாவற்றிலிருந்து மாறுபட்டது. நேரடியா நரம்பு மண்டலத்துக்கு போய் நரம்பு மண்டலத்தை சுவிட்ச் கியர் பண்ணுது. கோக்கைன்ங்கிறது கொக்கோங்கிற தாவர இலையில இருந்து தயாராகுது. ட்ரொகோடின் அலாய்டு அப்படிங்கிறது இதோடைய ஆங்கில பேரு. அது இதோடைய அல்காய்டுங்கிற பேருக்கு ஐஎன்கிறது சேர்ப்பாங்க, அதான் கோக்கைன். இது அதீதமான போதையை தரக்கூடியது, தடை செய்யப்பட்ட பொருள், அபாயகரமான பொருள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சாராயம் குடிச்சாச்சுன்னா நிறைய சாப்பிடணும்னு தோணும். நம்ம இந்தியன் மேட் மது வகைகள், பிராண்டி, விஸ்கி, ரம் எல்லாம் சாப்பிட்டோம், சாப்பிடணும்னு தோட வைக்கும். இது அப்படியே நெகட்டிவா உண்டு. கொக்கைன் பசி ஏற்படுத்தது, எடை கூடக்கூடாது, எப்பவுமே இளமையாவே இருக்கணும், ஒல்லியாவே இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் இது பெரும்பாலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது ஒரு தடவை, அதாவது சிட்டிகைன்னு சொல்லுவோம், அது வேற ஒரு மாத்திரையில 4 பங்கு 1. 1 கிராம் அதை அப்படி தட்டிட்டு 2 தடவை நாக்கில் வச்சா போதும், 12,000 காலி. எவ்வளவு? 12,000 காலி. 1 கிராம். இதுலயே கூட இருக்கு, அது இன்னும் இந்தியாவுக்கு வரல, 40,000 விலை அப்படின்னு பயன்படுத்தினவங்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏதோ பயன்படுத்த நினைக்காதீங்க.
இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு உண்மை விஷயங்கள். அப்போ நேர நரம்பு மண்டலத்தை போய் தாக்குது. தாக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 45 நாள் அந்த ரத்தத்துல இருக்கும் கொக்கைன். ஆனா 20 நாள் 25 நாள் அப்படியே அந்த விதப்புலயே வச்சுட்டு இருக்கும். நான் யாருக்குமே ஸ்மெல் தெரியாது. தெரிஞ்சவங்களை மட்டும் லேசா என்னுடைய வார்த்தையில வித்தியாசம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் அது போலீஸ் பார்வையாப்படும். அந்த மாதிரி கொக்கைன். இது வந்து ஆரம்பத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டு ஆரம்பிச்சுட்டு அது விபரீதம் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க சங்கேத மொழியில. இந்த சங்கேத மொழியில தான் வச்சுதான் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நேற்று காலையில 10 மணிக்கு ஆஜராயிருக்காரு கிருஷ்ணா. நேத்து இரவு 11 மணி வரைக்கும் விசாரிச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை 11:30 மணிக்கு தான் அரெஸ்ட்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 15 மணி நேரம் விசாரணை போய். ஆமா, அவ்வளவு நம்ம ஸ்ரீகாந்துக்கு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் செக்அப் பண்ண உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 20 மணி நேரம் தீவிர விசாரணையை வச்சு இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னு சொன்னா அவர் வந்து நான் என்னுடைய உடம்பு ஸ்ரீகிருஷ்ணா இந்த கொக்கைன் பயன்படுத்துற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. என் பாடி ஆள்தான் ஒரு மாதிரி இருக்கேன். ஏன்னா பாடி ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா ஒரு வருஷம் மேல ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கேன். எனக்கு கேஸ் ட்ரபிள் வேற இருக்கு. அடிக்கடி படபடப்பு, அதாவது மயக்கம் சொல்லுவோம் தெரியுமா, திடீர்னு மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கேன். நான் வந்து இப்போ சித்தா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். கேரளால கூட ட்ரீட்மெண்ட் தான் போயிருக்கேன். நீ சொல்லி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும்யா, நீ வந்து கொக்கைன் சாப்பிட்டுருக்க, அது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. இந்த கோடு வேர்ட்லாம் பயன்படுத்திக்க பத்தியா, இது எதுக்கு வாங்கிட்டேன் கிடைச்சிருச்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்னது அப்படின்னு அதுல மாட்டிக்கிட்டாரு. இந்த இப்போதைக்கு கிரைம்ல ரொம்ப உதவியா இருக்குது செல்போன் தான். செல்போன்ல டவர் காமிச்சு கொடுத்துருது, எங்க இருக்காரு, மெசேஜ்லயும் காமிச்சு கொடுத்துருது, வாட்ஸ்அப்பும் காமிச்சு கொடுத்துருது. வாட்ஸ்அப் கால் எடுத்தாலும் இப்ப சில பேர் எடிட் பண்ணி டேட் பண்ணிருக்காரு, அதை பூரா வாங்கிட்டாங்க என்னென்ன பேசியிருக்காருன்னு. அந்த ஆதாரத்தை வச்சுதான் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா இந்த குற்றத்துக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை, நோ பைல் எந்த விஷயத்துலயும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேரியர் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஆனா இந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஒரு கிருஷ்ணா முதல் மனைவி வாரத்து பண்ணிட்டாரு கோயம்புத்தூர்ல. இப்ப 2வது நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு, இந்த கல்யாணம் பண்ணுவதற்கு அவருடைய உடம்பு தயாரா இருக்கும்போது கொக்கைன் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அதாவது இப்போ இவரு கேரளா இருந்து வந்தாரு. சோ இது கேரளா வரைக்கும் போயிருக்கு. நடமாட்டம் கேரளா வரைக்கும் போயிருக்கு. அதனால கேரளால போய் எந்தெந்த நடிகர்கள் அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு இங்க இருந்து தமிழக போலீசார் போறாங்க. அங்க கேரள போலீசாரும் உதவுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்க வந்து போதை பாட்டி அடிக்கடி நடக்குது, சில கேஸுகள் வந்திருக்கு. இப்போ அம்மா மலையாள நடிகர் சங்கம் வந்து இப்போ நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஒப்பந்தத்துல நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இந்த மாதிரி போதை மருந்து உட்கொள்ள மாட்டேன்னு எழுதி கொடுத்து தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போய் இன்னும் சிலர் சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது என்ன காரணம்னா, இப்போ தமிழ்நாட்டுல அனுமதி பெற்ற டாஸ்மாக் கடை இருக்கு இல்லாம கஞ்சா, அப்புறம் கொக்கைனு, கஞ்சா செடி பயிர், இப்படி நிறைய சிறுவர்கள் முதற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. அதனால அதை கண்டிப்பா கற்றல் பண்ணி ஆகணும், அதை நிறுத்தி ஆகணும்ட்டு முதல்வர் மாண்பு மு.க. ஸ்டாலின் வந்து ரொம்ப உசுப்பி விட்டுருக்காரு. யாரு சிபாரிசு பண்ணலும் இது பண்ணாதீங்க, ரொம்ப சிவியரா இருங்க அப்படிங்கிற ரொம்ப முடுக்கி விடப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து நிறைய நடிகர் நடிகைகள் மத்தியில கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் திரிஷா, நம்ம முன்னணி நடிகை திரிஷா கொஞ்சம் கூட நம்ம நடிகை செலிபிரிட்டி நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணுங்கிறது மறந்து போய் நீலாங்கரை அந்த ரோட்ல
தண்ணி அடிச்சு தத்தகா புத்தகா டான்ஸ் ஆடி ஒரே ரகலை. அப்புறம் நீலாங்கர போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் போய் நீங்க ஒரு செலிபிரிட்டி இப்படி பண்ணலாமான்னு சொல்லி ரூம்ல போட்டு கதை விட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்போ அனிருத் அவரும் அடிக்கடி பார்ட்டி நடத்துறவர். ஜெயரவி கனிஷாவும் இப்ப சமீபத்தில் பார்ட்டி நடத்திருக்காங்க. இந்த பார்ட்டிகள்ல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் பிராண்டி விஸ்கி இது அல்லாம கொக்கைனும் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீசார் பல கோணத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல யார் யார் மாட்டுவாங்கிறது தெரியல. ஆனா இதுல ஒரு சமீபத்துல இந்த சுசித்ரான்னு ஒரு மனநோயாளி இருக்காங்க, அவங்க கச்சா முச்சான்னு பேசி விட்டுருவாங்க. அது என்ன சொல்லிச்சுதான், நான் கொக்கைனை பார்த்திருக்கேன் ஆனா நான் கொக்கைனை சாப்பிடல அப்படின்னு தடாடியா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நிச்சயமா பார்த்தா சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா பாத்துருக்காங்கன்றப்ப அது யார் கையில பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க, எங்க பார்த்தாங்க, அப்ப அங்கேயும் இது பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற. ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே கமலஹாசன் நடத்தின பார்ட்டில வெள்ளி தாம்பாளத்துல கொக்கைன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லிச்சு. அந்த சமயத்துல இது மனநோயாளின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கு. அதுல ஒரு வழக்கில் இருந்து தப்பிச்சிருச்சு. அதனால போலீசார் அந்த மட்டும் போன அது மனநோயாளின்னு சர்டிபிகேட் வாங்கி போகல, அது பெரிய கேஸ் ஆயிருக்கு. ஆனா அனிருத் அடிக்கடி பார்ட்டி பண்ணுவாரு. அந்த அனிருத் நடத்துற பார்ட்டிகள்ல ஆண்ட்ரியா, நயன்தாரா, த்ரிஷா எல்லாரும் கண்ணத்துலையும் கண்ணம் வச்சு அவர் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்காரு. சோ அவருக்கும் அந்த பழக்கம் இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனா ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாங்க, சாட்சியம் இருக்குன்னா யாரும் தப்ப முடியாதுல. மற்றபடி ஒண்ணும் இல்லை. இப்போ நடிகர்கள் ஒல்லியா இருக்கிறதுக்கு இது பயன்படுது, பசிய ஏற்படுத்தாது. அப்படிங்கும்போது இந்த ஒல்லியா இருக்கிற நடிகைகள் எல்லாம் பாருங்க. இந்த கூகுள்ல போய், நான் சொல்லக்கூடாது, நீங்க கூகுள்ல போய் இந்த கொக்கைன் சாப்பிட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய முகபாவம் எப்படி இருக்கும், உடம்பு தோற்றம் எப்படி இருக்கும்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் யார் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. இதை நான் நேரடியா சொன்னோம்னா கஷ்டம் போயிடும், நிறைய பேர் என்கிட்ட கோச்சுப்பாங்க. அதனால இதுதான் இது சொன்னது நானும் சொல்லல, சுசித்ரா சொல்லியிருக்கு. அதனால ஏன்னா அனுபவம் உள்ளது சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். என்கிட்ட கூட இப்ப யூடியூப் நடத்துற ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, சுசித்ரா நம்பரை கொடுங்கன்னு. நானும் சுசித்ராட்ட நம்பரை கொடுத்துட்டேன். அது இப்போ உள்ள நம்பரா முன்னர் உள்ள நம்பரான்னு தெரியாது. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலாம் இருக்கிறேன்னு அது சொல்லிச்சு, திருவான்மையில் உள்ள திருவள்ளுவர்களாம் அது இருந்துச்சான்னு சொல்லிச்சு. அந்த சமயத்துல அது நான் இப்போ வக்கீல கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு. ஒரு வாரம் கழிச்சு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், துரத்துட்டேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு சுசித்ரா. அப்புறம் மும்பையில இப்ப போய் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி நான் மும்பை போயிட்டேன்னு சொன்னாங்க. மும்பையில இருக்குதா சென்னையில இருக்குதா நமக்கு உறுதியா எதுவும் தெரியாது. அது சொன்ன தகவலை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ அதிகமான நேரில் விரும்பி விரும்பி விழுந்து விழுந்து பாக்குறது படிக்கிறதுலாம் இந்த கொக்கைன் சமாச்சாரம் தான். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து டாஸ்மாக் பக்கம் போகாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய பணக்கார நண்பர் உங்களுக்கு நண்பரா கிடைச்சாருன்னா இந்த டேஸ்ட் பண்ணி பாரு, இன்னும் கொக்கைன் போன்ற விஷயங்களை கொடுத்தாங்கன்னா தயவு செய்து தொடாதீங்க, அதுல இருந்து விலகி இருந்துங்க, அது உங்களுக்கு நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த நடிகர்கள் அப்படின்னா கூட எல்லாருமே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, சோ அப்படிலாம் எடுத்துக்கலாம். ஆனா ஸ்ரீகாந்த்ன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அவங்களது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்ததே அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட். சோ ஆனா இவரோட நடிப்பு சரி, இவர் தொடரட்டும் அவரோட ஆசை அப்படின்றதுக்காக விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இப்பவும் இவர் கூட கிடையாது, இந்த விஷயத்துல இவர் இருக்கிறதுனால தனியா அவங்க திருப்பதியில தான் தங்கியிருக்காங்க வீடு எடுத்து, இவரும் மட்டும்தான் இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்ப அவரே ஒத்துக்கிட்டு அழுகுறாராம் ஜெயில போயிட்டு, இந்த மாதிரி குழந்தைங்களை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கதவு கொஞ்சம் குட்டையா இருக்கு, தலை கொஞ்சம் போன்னு சொன்னா நான் சும்மா போவேன்னு மண்டையில இடிச்சு ரத்தம் வந்துச்சா அது நாம பொறுப்பா? ஆமா, எல்லாம் செஞ்ச பிறகு அழுதுன பிரயோஜனம், அது முஷாரால இருந்திருக்கணும். இன்னொன்னு அவங்க அப்பா திருப்பதியில அதாவது ஆந்திராவில ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ஆமா, இவங்க அம்மா கும்பகோணத்துக்காரம்மா, ஐயரம்மா. சோ அவங்க உண்ணாத்தான் இருந்தாங்க நங்குமுகத்துல. இவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம்னா இவர் 50 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி ஸ்ரீகாந்த கெடுத்ததுலயும் அவங்க அப்பாவுக்கு பங்கு உண்டு. அதனால இவங்க அப்பாவை எதிர்த்துதான் வந்தனாவை கல்யாணம் பண்ணிட்டாரு.
வந்தனாவை கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாரு அவங்க அப்பாவும் அம்மாவும். மீறி கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால அவங்க இங்க இருக்கலாம், இவருங்க இவரு இங்க இருக்கலாம். ரெண்டாவது இடையில வந்து இவரு வீடு வாடகைக்கு சென்டிமெண்டா வேற வீட்டுக்கு போலான்னு சொல்லும்போது யாருமே எனக்கு வாடகை கொடுக்கல. முதல் நாள் சரின்னு சொல்றாங்க, நான் வாடகை அட்வான்ஸ் வாடகைன்னு போகுது சினிமாவுக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவரே வருத்தப்பட்டாரு. இப்ப பையனை வந்தனா கூட தான் அவர் இருக்காரு. ஆனா பையனை வந்தனா மட்டும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதே தான் நம்ம நடிகை ஒருத்தி வந்து பிடிச்சி போட்டாங்க. என் பையன் வந்து மாற்றுத்திறனாளி, என்னை விடுங்க பெண்ணுக்கு ஜாமீன்ல சொன்னாங்க. ஜாமீன்ல விடுறதுக்கு இதெல்லாம் காரணமா அமையாது அப்படின்னு மறுத்துட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஜாமீன்ல விட்டாங்க. அதனால எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நோயாளியான அப்பா இருக்காரு, நோயாளியான பையன் இருக்காருன்னா ஜாமீனுக்கு அதெல்லாம் முக்கியமான காரணமா அமையாது. அதனால இட் வில் டேக் டைம், அவ்வளவுதான். இத பத்தி இப்ப விஜய் ஆண்டனி கூட வந்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது இன்னும் ஃபுல்லாவே நீங்க சினிமா ஃபுல்லாவே இதை வந்து கண்டுபிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதோட அர்த்தமுமே நிறைய இடத்துல பரவி இருக்கு, உள்ள இருக்குன்னு அர்த்தமா எப்படி சார்? அவர் ஒரு அனுபவசாலி, அவர் சொன்னதை நான் மறுத்து பேச முடியாது. ஆனா பெரும்பாலான ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னா பத்திரிகையாளர்களே சோறு போடுவாங்க, டிஃபன் கொடுப்பாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சு அனுப்பிடுவாங்க. நைட்ல ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு முக்கியமான ஒரு 20 பேர் மத விருந்து வைக்கத்தான் செய்யறாங்க. அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்துல இருந்து இருக்கு. எங்க தியாகராஜ பவர் தண்ணி போடுறவரு, அதே மாதிரி அவர் கூட நடிச்ச 3 நடிகர்களும் போடுறவங்க, என்எஸ்கே தண்ணி போடுறவரு. ஸோ அதனால இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே சினிமாக்காரங்களுக்கு அது இயல்பா இருக்கு. அதாவது உதாரணம் சொன்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் 3 பேர் டீ டோட்டலா இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்பும் கிடைக்காது, அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு ஒதுக்கிடுவாங்க. அதுக்காகவே சும்மானத்துக்கு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் போடுற ஆட்லாம் இருக்காங்க. ஏன் ஸ்டோரி டிஸ்கஷன்லயே தண்ணியை போட்டு டிஸ்கஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரியேட்டிவா இருக்கும்போது அந்த நரம்பு மண்டலத்தை அந்த கொஞ்சம் லேசா சீண்டி விட வேண்டியிருக்கு, தூண்டுதல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அந்த மது போதை உதவுதுன்னு சொல்றாங்க. அது அது என்ன நினைச்ச முடியும். அது இப்போ நானே பல படங்கள் நடிக்காம போனதுக்கு காரணம் வந்து அவரு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு ஒதுக்குனதுனாலதான். ஓகே. சோ உங்களுக்கு இப்ப வந்து வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அது எதை இல்ல இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு படம் வரும், 2 மாசம் ஒரு படம் வரும், அது என்ன என் வாழ்க்கை செலவு பத்துமா? அதாவது நான் பிஸியா நடிச்சுட்டு இருந்த காலத்துல இருக்கிறது இப்போ உள்ளது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு சீனியாரிட்டி, அவரு நம்ம சொன்னது கேட்க மாட்டாருன்னு ஒரு நினைப்பான். ஏன் அவருக்கு விஷயம் அதிகமா தெரியும், நமக்கு கொஞ்சம் தெரியும். சோ அவரு ஆழ்மைத்தன்மை அதிகமா இருக்கும்னு நினைக்கலாம். அதை பத்தி நான் கவலைப்படுறது. இப்ப ஸ்ரீகாந்த் பின்னாடியே வந்து அதிமுக எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. எக்ஸ்எம்எல்ஏ கிடையாது, ஆக்சுவலா அவர் வந்து ஐடி விங்ல ஒரு நிர்வாகியா இருந்தார். அந்த சமயத்துல ஒரு படம் எடுத்தாரு தீங்கிரைன்னு. அந்த படத்துல கதாநாயகன் நடிச்சார் ஸ்ரீகாந்த். அந்த படத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி, அந்த சம்பள பாக்கியை கேட்கும் போதுதான் பிரசாந்த் இந்த பழக்கத்துக்கு இழுத்துட்டான். அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ கிடையாது. ஆனா அதே சமயத்துல பிரசாந்த் ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்துக்கு அவரு இருக்காருல்ல, அவரு வந்து சங்கரிக்காரு. அவர் வந்து முன்னாள் முதல்வர், இப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன்ங்கிறவர்கிட்ட டச்சில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னும் அதுக்கான ஆதாரம் கிடைக்கல, அப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அதனால எம்எல்ஏ இல்ல அவரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டியவர். ஆனா அந்த சங்கரிக்காரர் பிரசாத்தும் வேண்டியவர், பிரதீப்பும் வேண்டியவர். சோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு திட்டத்துலதான் இத பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சமூக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க, சமூக விரோதிகள் எல்லாருமே தங்களுக்கு ஆதரவா சில கட்சியை வச்சிருப்பாங்க. ஆமா.
அப்படிப்பட்டவங்க தான் சமூக சட்டவிரோத செயலில் ஈடுபட முடியும். ஓகே ஓகே. சோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்குமே வந்து ரொம்ப கம்பல் பண்ணி போதை பொருளை கொடுத்தாங்க, அந்த கொக்கைனை கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அப்ப அத உதட்டுல லைட்டா வந்து அவங்களே ரொம்ப கம்பல் பண்ணி எனக்கு தடவி விட்டதால உதடே மறுத்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நடிகர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பேர் வந்து மென்ஷன் பண்ணல. ஒருவேளை அந்த நடிகர் ஸ்ரீகாந்தா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப வந்திருக்கு. தொடர்பு இல்ல, விஷாலுக்கு அவங்களுக்கும் தொடர்புன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது அனகொண்டான்னு விஷாலுக்கு பேர் வச்சது ஸ்ரீரெட்டி தான். அது ஒரு டைப்பான பொம்பளை. நான் கூட அதை பேட்டி எடுத்திருக்கேன் ஒரு டிவிக்கு. அப்போ ரொம்ப போல்டாக தான் பேசுனாங்க. அப்போ நான் மாண்பு முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா மறுபடியும் தெலுங்குக்கே போயிட்டாங்க. தெலுங்குல முதல்ல விரட்டி விட்டாங்க. இப்போ மறுபடியும் தெலுங்குல போய் கமுக்கமாக உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே மறுபடியும் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் வர்றான் பக்கத்துல வந்து ஸ்பரிசம் பட்டவுடனே கையெடு அப்படின்னு சொல்லாம உதட்டை இப்படி இழுத்து உள்ள தடவுற வரைக்கும் அவன் உரிமைக்கு எடுத்துக்கிட்டா அந்த உரிமையை சிறியட்டி கொடுத்துருக்காங்கன்னா எந்த மாதிரி உறவுல இருந்திருப்பாங்க? அப்ப ஏன் வல்கட்டாயன்னு சொல்ற? அவன் துப்பிட வேண்டியதா, நீயே கடிச்சிட வேண்டியதுன்னா அவன் விரல விடும்போது வரட்டு கையை கடிக்க கட்டி போட்டுட்டு பண்ணதாவுமே அவங்க வந்து அதெல்லாம் போய். அதாவது அந்த மாதிரிலாம் அந்த நீங்க சொல்ற மாதிரி வற்புறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ற அளவுக்கு சினிமாக்காரங்க போக மாட்டாங்க. ஏன்னா வற்புறுத்தலால் அந்த விஷயம் நடக்காது. அதனால இயல்பான இதுல போதையில இருக்கலாம். அதனால அந்த பாலியல் பலாத்காரம் வந்து பலாத்காரம் பண்ணலாம், ஆனா அதோடைய வெற்றியா முடியாது, நெகட்டிவ்ல தான் முடியும். ஸ்ரீரெட்டி நிறைய பேர் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஏமாத்திட்டாங்க, என்னை பயன்படுத்திட்டாங்கன்னே சொல்லியிருக்கு. அப்ப எப்படி நீங்க சொல்ற மாதிரி கையை கட்டியோ அது இன்னும் பைத்தியத்தனமா இருக்கு. ஒண்ணு கத்தாதா, பக்கத்துல ஒண்ணு ஓடிட மாட்டானே, அதெல்லாம் போய் உடன்பட்டு தனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பலர்கிட்ட போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு டான்ஸ் டைரக்டர், ஒரு ஹீரோ அவரே வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் ஸ்ரீரெட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால அது உடன்பட்டு தான் போயிருக்கு, ஏமாந்ததுட்டு. அதனால இப்ப பணாத்திக்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கு அந்த போதை புழக்கம் அந்த கோகைன் இருக்கும் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு மாசம் பழக்கத்துல இருக்கணும்ல, அதனால அது பயன்படுத்தி இருக்கலாம். அது எப்பவுமே அந்த ஊசிகள் போடும்போது மரத்து போறது இயல்பு. மரத்து போறதுன்னு எப்படின்னா, நரம்புகள் வந்து உச்சக்கட்டத்துக்கு போனதே மரத்துரும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் அது நடக்கும். அதனால அது சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஆனா இந்த சமயத்துல யாரு எந்த நடிகர் சொன்னாச்சுன்னா அதுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஏன்னா தன்னை பாதுகாத்த முடியாது, அதனால அது சொல்லலை. ஆனா இந்த சமயத்துல சொல்லி இருக்க வேண்டிய தேவையா? ஒருவேளை ஸ்ரீரெட்டிய போலீஸ்காரங்க யாருமா அவனுக்கு அப்படி இது பண்ணாச்சுன்னு சொன்னா உண்மை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்ரீகாந்த் இல்லன்னு சொல்றீங்க? ஆமா, ஸ்ரீகாந்த் ரேஞ்ச் வேற. ஸ்ரீகாந்த் ஸ்ரீகிருஷ்ணால சின்ன பசங்க. விஷால் வந்து அதுக்கு அடுத்த கட்டம் 47 வயசு, இவங்கெல்லாம் 35 வயசுக்கு உள்ளப்பட்டவங்க. அதனால அந்த ஸ்ரீகாந்துக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது எனக்கு தெரியும். இதுல இன்னும் என்னென்ன நடிகைகள் வந்து உள்ள வர போறாங்க அப்படின்றத நம்ம வந்து இன்னும் வர நாட்கள்ல பேசலாம், பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய அரசியல் பிரபலங்கள்லாம் வந்து நடிகைகளா இருக்கிறவங்களும் அரசியல் பிரபலங்கள்லாம் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு நடிகர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நடிகைகளும் உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி குறிப்பா சொல்லணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குஷ்பு இருந்தாங்க, ராதிகா சரத்குமார் இருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து இப்போ மீனாவும் வந்து கட்சிக்குள்ள போறாங்க, அரசியலுக்குள்ள போக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ ரொம்ப ஹாட் போயிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபில போறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? உங்களுக்கு வயசு கம்மி. ஆரம்பத்துல பத்மினி காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, கேபி சுந்தராம்பாள் எம்எல்சி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் பீரியட்லயே இது ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்த பிறகு அதிகமான நடிகர் உள்ள வந்தாங்க. அப்புறம் குஷ்பு முதல்ல ஜெயலலிதா ஆதரவாளர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திமுகவில் போய் சேர்ந்துச்சு, இப்போ பிஜேபியில இருக்காங்க. பிஜேபியில இன்னும் ஒரே ஒரு பதவி கொடுத்தாங்க, அந்த பதவி கூட எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ கௌதமியும் ஏடிஎம்கேக்கு வந்திருக்காங்க. ஏடிஎம்கேல அது வந்து சீட்டு வர கட்டிட்டு இருக்கு, ராஜபாளையம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்துல நீங்க கேட்குற
ஆளு யாருன்னா நடிகை மீனா. ஜெகதீப் தன்கர் நம்ம குடியரசு துணைத் தலைவரை போய் டெல்லியில போய் பறந்து போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய இணையதள பக்கத்துல எனக்கு மிகச்சிறந்த விளையாட்டி ஜெகதீப் தன்கர், அவரு இப்போ வந்து உதவி ஜனாதிபதியா இருக்காரு. டெல்லிக்கு பறந்து போய் அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு செய்தி கொடுக்குறாங்க, எனக்கு அவரை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், மரியாதை. அது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பாரு, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில வழிகாட்டினா என்ன அர்த்தம்? ஜெகதீப் தன்கர் ஏற்கனவே கான்ட்ரவர்சியல் பர்சன். அவரை வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து எதிர்கட்சிகள் ஒரே டார்ச்சர்ல இருக்க சூழ்நிலையில இவங்க போய் பாக்குறாங்க. ஏன்னா அவர் RSS சம்பந்தப்பட்டவர். மீனா போய் பாக்குறதுனால அதுக்கு முன்னோட்டி பிளாஷ்பேக்ல போன வருஷம் பொங்கல் கொண்டாடினாரு அவருடைய டெல்லி வீட்டுல நம்ம மத்திய இணையமைச்சர் முருகன். அப்ப பிரதமரும் வந்திருந்தாரு, மோடிஜியும் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல சென்னையில இருந்து தன்னுடைய விருந்தாளியா செலிபிரிட்டி மீனாவை அழைச்சிருந்தாரு. அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் கலாவும் போயிருந்தாங்க. போயிருக்கும்போது மோடியோட டைரக்டா போட்டோ எடுக்கல, மோடி பின்னால நின்று போட்டோ எடுத்தாங்க. அந்த சமயத்துல எல்முருகனுக்கும் மீனாவுக்கும் பரவாயில்ல ஏகப்பட்ட கிசுகிசு இருந்து. ஆமா, எல்முருகன் வீட்டுல மீனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச்சு. ஆமா, அதை வந்து அதை அவர் டேக் கேர் பண்ணல, அதை அப்படி விட்டுட்டாரு. மறுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மீனாவும் அதை பத்தி ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டா இப்போ போய் பார்த்துருக்குல என்னன்னா, மீண்டும் வந்து அவங்க வந்து அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, இப்போ மறுபடியும் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே படம் திருஷ்யம். மோகன்லால் நம்பர் 2, அந்த திருஷ்யம் 2வது பார்ட்டில் அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில எந்த படத்துலையும் அவங்க நடிக்கல. என்ன காரணம்னா, நான் மலையாளத்துல கதாநாயகனா நடிக்கிறேன், ஆனால் தமிழ்ல என்னை கதாநாயகியான மட்டும் கூப்பிடு, அக்கா அண்ணி மாமியார் அம்மா வயசுலாம் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க டேக் ரெஸ்ட். அப்போ அவங்க போய் வீட்டுக்காரர் வேறு செத்து போயிட்டாரு. அதனால பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை வேணும், பிஸியாக இருக்கணும்னா அவங்க அரசியலில் ஈடுபடணும். ஏன்னா தேர்தல் வரப்போகுது, பிஸியாக இருப்பாங்க. ரெண்டாவது ஒரு பாதுகாப்பு, அரசியலில் ஈடுபட்டு அந்த நடிகைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனால அவங்க பாஜகவில் சேரலாம். இதில் வேற நம்ம யூடியூபர்ஸு கச்சாமுச்சுன்னு அவங்க MP ஆக போறாங்க, மந்திரி ஆக போறாங்கன்னு. ஆமா, இப்ப அவங்க போனாங்கன்னா சரத்குமாருக்கு அது போஸ்டிங் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுமே இருக்கு. ஆல்ரெடி சரத்குமாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற முடிவுக்கே பாஜக வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? சரத்குமார் ஒரு ஆளுமை உள்ள ஆளு. அவர் டிஎம்கேலே அவரால் இருக்க முடியல. டிஎம்கேலே அண்ணா அறிவாலயத்துல போய் தகராறு ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் தனி கட்சி தொடங்கினார். தனி கட்சி தொடங்கும் போது, தனி கட்சி தொடங்கினா அதுக்கு காசு நிறைய வேணும். அந்த காசு செலவு பண்றதுக்கு சரத்குமார்ட்ட காசு கிடையாது. இப்ப சரத்குமார் அட் பிரசன்ட் பொசிஷன் என்னன்னா, அவருடைய அந்த பத்திரிகையாளர் காலனிக்கு பக்கத்துல அவருக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை 25 கோடி ரூபாய்க்கு விலை பேசுறாரு. வீட்டை காலி பண்ணிட்டாரு. ஆனா 18 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஆஃபர் வந்திருக்கு. எப்படியும் விற்க போறாரு. அவர் இப்போ ராஜா அண்ணாமலை பக்கத்துல ஒரு பிளாட்ல வந்து தங்கியிருக்காரு. ஆனா பொருளாதார ரீதியா ராதியாவுக்கும் சரத்குமாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, தொடர்பு இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து டீனர்ல ஒரு பெரிய அவங்க அப்பா வீட்டை இடிச்சிட்டு, ஆரம்பத்தில் டப்பிங் தியேட்டர் இருந்துச்சு, ரேடன் ஸ்டுடியோ இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு இப்போ அழகாக இப்போ கட்டியிருக்காங்க. இவர் ஏன் அங்கே போய் தங்க மாட்டேங்கிறாரு, பிரஸ்டீஜ் இன்னும் தெரியல. அந்த குழப்பத்தில் அவர் வந்து தன்னோட இப்போ ஒரு கட்சியை வேற ஒரு கட்சியோட இணைக்க போறாரு அப்படின்னு சொன்னா தொண்டர்கள்ட்ட கேட்கணும்ல. இவர் நடராத்திரி 2 மணிக்கு போட்டாரு, தமாஷா இருக்கு இல்லையா? சோ அவங்க கட்சிக்காரங்களும் சோர்ந்துட்டான். அதனால இவர் பின்னால கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்கன்னு எனக்கு தெரியல. பாஜக எல்லாம் யோசனை பண்ணுவாங்கல்ல. அதனால ரெண்டாவது நான் சொன்னல, இவர் கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாரு அப்படின்ட்டு. சமீபத்தில் நடந்த முருகன் மாநாடு மதுரைக்கும் இவர் போகல. ஏன்னா சரியான முறையில் அழைப்பு கொடுக்கல அப்படின்னு வீம்பு பாராட்டினாரு, கெத்து காட்டினாரு. இது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்காது. தேசிய அளவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில போய் கெத்து காமிச்சா நடக்காது. அதே மாதிரி தேசிய அளவில் ஆளுங்கட்சியா இருக்க பாஜக கெத்து காமிச்சா நடக்காது. இது சரத்குமார் அந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதனால இப்போ அவரு அரசியலை விட்டு விலகலாமா, சினிமாவே
கதியாயிடலாமா? ஏன்னா சினிமாவில் கொஞ்சம் வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நல்ல திறமையுள்ள நடிகர், அதுல எந்த சந்தேகமே இல்லை. அரசியல் தான் அவர் கைவிடுக்கவில்லை, அரசியல் அவர் தோத்துட்டாரு. ஏன்னா கமலஹாசன், சிவாஜி கணேசன் எல்லாருமே தோத்துட்டாங்க. இவர் மட்டும் என்ன செய்ய வர்றாரு? அதனால தோத்துட்டாரு. சினிமா அவர் கைவிடுக்கும். அதனால இப்போ பிஜேபிங்கிற ஸ்டாம்ப் இருந்துன்னா கூட மாட்டான். ஸோ எப்பா நான் இப்போ அரசியல் இல்லைப்பா அப்படின்னா எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதனால அவர் அரசியலை விட்டு அரசியல் துறவி ஆகி விடலாம். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் காயத்ரி ரகுராம் இருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க வந்து பெண்களுக்கே அதுல பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து வந்துச்சு, நிறையவே வந்துச்சு. ஸோ நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அந்த கட்சியினர் மேல வந்து. அப்படி இருக்கிறப்போ இப்போ கலா மாஸ்டரும் அங்க போயிருக்காங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து மீனா போயிருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு அந்த கட்சி கை கொடுக்கும் அப்படின்னு வந்து நீங்க நம்புறீங்க? பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வேற எந்த கட்சியிலையும் இவங்க சேர முடியாது, சேர்க்க மாட்டாங்க பாப்பா அப்படின்ட்டு. அதனால அதுல கொஞ்சம் ஓரளவு அதுல கொஞ்சம் நாக்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நடிகைகளுக்கு நல்லதா இருக்கும். அதனால காயத்ரி ரகுமான் வந்து நேர தலைவர்கிட்டே மோதிடுச்சு அண்ணாமலைட்ட. அவர் துரத்தி விட்டாரு, அவர் ஒதுக்கிட்டாரு. அதாவது ஒரு கட்சியில வந்து கொத்தடிமையா தாங்க வேணும். பெரிய ராமசாமி நாயக்கரை என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கொத்தடிமைன்னு தேவை, ஏத்து பேசக்கூடாது, நான் சொல்றதை அப்படியே கேட்கணும். அதே மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் சொல்ல மாட்டாங்க. அவரு ராமசாமி நாயக்கர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏத்து கட்டியவனா அங்க அதிமுக இருக்க முடியுமா? அதுமாதிரி மாண்புமிகு அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏத்து இருக்க முடியுமா? அதே மாதிரி தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ண கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அட்ஜஸ்ட் பண்ணினா அடங்கி போகணும், சொல்றதை கேட்கணும். ஆமா, அதை இல்லாம நான் துடுக்குத்தனமா இருப்பேன்னா இப்படிதான் நிக்கணும். ஓகே சார். ஸோ இந்த கட்சியை பத்தியும் நம்ம வந்து இப்போ பேசியிருந்தோம். ஸோ அது மெயினா வந்து இப்போ போக போறாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் அது ஃபைனலாவே தெரியும் அப்படின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா, இப்போ நாங்க வந்து அடுத்த ஆட்சி அமைக்க போறோம், அதனால எங்களுக்கு இப்போ ஆதரவு நிறைய பெருகிட்டு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, அதனால அவங்களெல்லாம் நான் தடுக்க முடியாது, ஆனா யாருக்கு என்ன பதவிங்கிறது மேலிடத்தை தான் முடிவு செய்யும் அப்படின்னு இருக்காரு. ஓகே. சோ நடிகைகள் அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேர் வந்து சினிமால இருந்துகிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து சினிமாவை விட்டு விலகி இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அரசியலுக்கு பாதி பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற ஒரு சில நல்ல பேருவான நடிகைகள் கூட இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம வந்து இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டாக்காவே வந்து அடிக்கடி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் இன்னும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கல, வயசு 50வது 60வது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி யார் யாரு லிஸ்ட்ல இருக்காங்க இப்போ? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. சதா கல்யாணம் பண்ணிக்கிறேன், 45 வயசாச்சு. என்ன சொல்லுதுன்னா, எனக்கு திருமணத்துல நம்பிக்கை இல்லைங்க, நடிகர்கள் நடந்துக்கிறது திருமணத்துல அடிக்கடி விவாகரத்து நடக்கிறது, கல்யாணம் பண்றவான அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணி தனியா இருக்கவானே, அது முதல்ல நான் தனியா இருந்துட்டு போறேன், இன்னும் நான் சினிமாவில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, ஸோ அதனால நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னா, சினிமாவில் கல்யாணம் ஆயிட்டாச்சுன்னா மார்க்கெட் போயிடும், அவர் சீண்ட மாட்டான். அந்த கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த பாதுகாப்பு வச்சுக்கிட்டு இருக்க லைசன்ஸ் வச்சிருக்கவங்க, பாதுகாப்போட இருக்க நடிகைகளை அதிகமா சினிமாக்கு செட் ஆக மாட்டாங்க. அதனாலே சிலர், ஆனா அதே சமயத்துல குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணி சிலர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அதுல உதாரணம் சொல்ல போனா கோவை சரளா, அவங்க அக்கா மகளை 2 பேரும் எடுத்து கல்யாணம் பண்ணிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வாழ்க்கையில சினிமால நடிகைகள் இப்படித்தான், இதுல கல்யாணம் பண்ணி இன்னும் போட போறோங்கிற ஒரு வெறுப்புல அலட்சியத்துல அந்த மாதிரி அவங்களும் இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணாம, இவ்வளவு தூரம் கல்யாணம் பண்ணாம கோவை சரளா அவர்கள் வந்து இவ்வளவு வருஷம் ஃபீல்டுல இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகையா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்? அதுக்கு பின்னணி குடும்ப காரணம் மட்டுமா இல்ல வேற ஏதாவது சூழ்நிலை காரணம்? இல்ல, குடும்பத்துக்காகவே வாழ்றவங்க கோவை சரளா, ஆனா தனக்காகவே வாழ்றவங்களும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. தன்னுடைய சகோதரர்கள் குடும்பம், தன்னோட குடும்பத்துக்காக வாழ்றவங்களும் கோவை சரளா மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. நாம இப்ப சதா போன்றவர்கள்லாம் தண்ணி அடிப்பாங்க. இப்ப தண்ணி அடிக்கிறவங்க வந்து புருஷங்காரன், நீ தண்ணி அடிக்காதம்மா, யோ ஏன் சம்பாத்தியம், நீ ஏன் சம்பாத்தியம் உட்காந்து திரும்பிட்டு இருக்க,
நாங்க தண்ணி ஏன் சம்பளத்துல தண்ணி சம்பளம் என்னம்பாங்க. அப்ப தகராறு வரும். எதுக்கு? இண்டிவிஜுவாலிட்டி, நான் என் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்ட்டு தான் பல நடிகைகள் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அனுஷ்காவும் அப்படிதான் இருக்காங்க. அதுல முக்கியமா சொல்ல போனோம்னா நக்மா ஜோதிகா வந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குடும்பம் குழந்தைங்க அப்படின்ற அளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க கூட பிறந்தவங்க நக்மா இவ்வளோ வயசாகியும் இப்போ வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்தது கிடையாது. ஆனா பல பேரோட வந்து அவங்க வந்து கிசுகிசுக்கப்பட்டாங்க அப்பவே. இல்ல, சரத்குமாரோட வாழ்ந்தாங்க. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். சரத்குமார் இருந்து ஒரு பங்களாவையும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஏய் நீ வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான், எனக்கு ஆல் இண்டியாவில் எனக்கு தாதாக்கள் இருக்காங்கன்னு சொல்லிடுச்சு. ஓகே, அது மட்டும் இல்ல, திடீர்னு கிறிஸ்தவத்துக்கு மாறி கிறிஸ்தவ மத போகிற கொஞ்ச நாள் அலைஞ்சுது. அப்புறம் அதுவும் வெறுத்து போய் இப்ப சும்மா உட்காந்துருக்கு. வயசு 40. அரசியல்லையும் அவங்க இல்ல 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 கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்கல்ல. அதாவது நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஜோதிகாவும் நக்மாவும் வந்து ஒருதாய் வைத்த பிள்ளைகளை தவிர 2 பேருக்கும் அப்பா வேற வேற. ஓகே, ஓ அப்படி. ஆமா ஆமா, அது ஒரு பெரிய, அது தனியா ஒரு கச்சேரி வைக்கணும். ஓகே, ஓகே சார். இப்போ பொதுவா வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு, பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு, பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்களா? ஏன்னா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணா அந்த பையனுக்கு பேர் வரும், புகழ் வரும். சோ இவங்களோட ஹஸ்பண்ட் என்ற ஒரு ஒரு நல்ல கேட்டகரியில வருவாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், ரிச் லைஃப் கிடைக்கும். ஆனா அது வேண்டாம் அப்படின்னு வந்து இருப்பாங்களா? எப்படி சார்? இப்ப சினிமால நடிக்கிற பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஃபர்ஸ்ட் நானே பாதிக்கப்பட்டேன். நானே 32 வயசுலாம் கல்யாணம் பண்ணேன். எனக்கு சினிமாவில் இருக்கிறேங்கிற ஒரே காரணத்தினால எங்கள் ஊரில் எங்கள் ஜாதியில் பொண்ணு தர்றதுக்கு இது பண்ணாங்க. ஆனால் ஏதோ எங்கள் அப்பா அம்மா புண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் ஜாதியிலேயே எனக்கு பொண்ணு அமைஞ்சுது. அடிக்கடி அவங்க சினிமாவே பார்க்க மாட்டாங்க, சினிமா விழாவுக்கும் வர மாட்டாங்க. பசங்களை நல்லா வளர்த்தாங்க, எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாங்க. நானே அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் அதில் எந்த சந்தேகம் இல்லை. என்ன காரணம்னா, இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாரு ஒருத்தர், காலைல 10 மணிக்கு போனால் 6 மணிக்கு வந்துடுவார். பேசுறது மட்டும்தான் இருக்கும். இது அப்படி இல்லை. 30 நாள், 3 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் அவுட்டோர் போறாங்க. அங்க ஸ்பரிசம், கட்டி அணைச்சு பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த இதெல்லாம் வந்து உணர்ச்சி இருக்கத்தானே செய்யும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம, அதாவது பொதுவாகவே தன்னுடைய கணவன் வேற ஒரு பொண்ணை பார்த்தாலே மனைவிக்கு பிடிக்காது. கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? நடிகரோட பொண்டாட்டிப்பா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க உஷாரா அப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடுறாங்க. ஓகே, இப்ப வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கறது வந்து புதுசா புனரமைச்சு ரொம்ப பிரம்மாண்டமா இப்ப வந்து அது ஓபன் பண்ணிருக்காங்க, ஃப்ரீ என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ வள்ளுவர், திருவள்ளுவர் அப்படின்ற ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த இடமா இப்ப அதை வந்து பெருசா காட்டிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட வந்து திருக்குறள், திருவள்ளுவர் அப்படிங்கிறது வந்து அழியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக முதல்வர் வந்து இதை பண்ணியிருக்காரு. ஆனா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் இப்ப அந்த படத்தோட பேர் வச்சு அத வந்து ஒருத்தவங்க கான்ட்ரோவர்சியா பண்ணிட்டு இருக்காங்களாம். அது உண்மையா? அந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதோட கதை என்னவா இருக்கும்? அது என்ன சார் நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது திருவள்ளுவர் மனைவி வாசுகி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. ஆனா திருவள்ளுவர்ங்கிற படத்துல திருவள்ளுவருக்கு பேரு கலைச்சோழன். திருவள்ளுவரை சோழனா மாத்தினது அந்த அந்த டைரக்டர் பாலகிருஷ்ணன். அவர் வந்து மேட்டுக்குடியை சேர்ந்தவர், பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவர் எப்படி திருக்குறளை பத்தி தெரிஞ்சு எடுத்தாரா, திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சாரா, இது கற்பனை கதையானே தெரியல. ஆனா அது ஒரு கொஞ்சம் லவ் ஸ்டோரியா போகுது. அப்புறம் வெள்ளை வெள்ளையர்னு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வர்றாரு வள்ளுவர். வள்ளுவருடைய மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த படத்துல பிளஸ் பாயிண்டே வள்ளுவருடைய மனைவி தான். அப்புறம் போர் வருது, அப்புறம் மனைவி எழுதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதாவது வாசுகிங்கிற பேரை தனலட்சுமின்னு அதுல சொல்லியிருக்காரு. கலைச்சோழனுடைய கலைச்சோழன்கிறத திருவள்ளுவர் பேராவும், அதுல கலைச்சோழனுடைய மனைவி பேரு தனலட்சுமி சொல்லியிருக்காங்க. தனலட்சுமிங்கிறது தமிழ் அல்ல, லட்சுமியும் தமிழ் இல்ல, தனமும் தமிழ் இல்ல. எப்படி இவரு இந்த பேரெல்லாம் தேர்வு செஞ்சாரு? இப்படி ஒரு கற்பனை கதையை உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல, பல கல்வி வள்ளல்கள் இந்த படத்துக்கு பணம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது நம்ம ஏசி சண்முகம், அப்புறம் ஐஸ்வரி கணேஷ், இவங்க எல்லாம் அந்த கல்வி வள்ளல்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. நான் கேக்குறேன்,
ஏன் திருவள்ளுவரும் நீ ஒரு படம் எடுக்க போறிய, என்ன கதைன்னு யாராவது கேட்டாங்களான்னு தெரியல. கேட்டிருந்தாங்கன்னா படம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மொக்க கதை. அதாவது திருவள்ளுவருங்கிற பேர்ல ஒரு கற்பனை புனை சுருட்ட இப்படி சென்சார்ல கொண்டு போய் அனுமதி வாங்கினது யாரு? இதை ஏன் தமிழர்கள் யாரும் கண்டுக்கல அப்படிங்கறது எனக்கு வேதனையா இருக்கு. இதுல பாஜக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருவள்ளுவரையுமே நிறைய சர்ச்சைக்குள்ளாக்கி எல்லாம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. காவி சாயம் பூசுறது, அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்து கிடையாது, கிறிஸ்டின் சொல்றது, அவரு இவர் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒவ்வொருத்தரை பத்தி, தலைவர்கள் பத்தி வந்து இழிவா பேசிட்டு வராங்க. இப்ப நடந்த அந்த முருகன் பக்தர்கள் மாநாடுல கூட அண்ணாவை பத்தி பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க திருவள்ளுவர் இழிவுபடுத்திருக்காங்க. விளக்கம் கொடுக்கணும். என்ன காரணம்னா, அந்த முருகர் மாநாட்டுல அண்ணாவை பத்தியும் ராமசாமி நாயக்கரை பத்தியும் தப்பா பேசுனதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன். அது டெல்லியில் உள்ள பாஜக தலைவருடைய குசும்பு. அதாவது இப்படி திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்தணுங்கிற எண்ணத்தோட அவங்க பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதிமுக உள்ள பொதுச் செயலாளர் எடப்பாடியாரு மற்ற எல்லா அமைச்சர்களும் காட்டுத்தனமா திட்டாங்க. இதனால வந்து அதிமுக பாஜக பிளவுபட்டு விடுமோ, கூட்டணி பிளவுபட்டுருமோங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா எடப்பாடி சொல்லிட்டாரு, ஐயோ அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, நமக்கு ஒரு கொள்கை இருக்குயா, இது ஒன்லி எலெக்ஷன் கூட்டணி தான், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க யாரோ நாம யாரோ அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு, இதுக்கும் தமிழக பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்தப்பட்ட செய்தி. ஓகே. சோ இப்ப நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிற படத்தை பத்தி பேசியிருந்தோம். அப்ப இந்த படத்தோட டைரக்டருக்கும் ஒருவேளை அந்த பாஜக ஆளுங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? அதோட பின்னணி வந்து இந்த படத்தை ஆமா இருக்கலாம், அதுல எந்த சந்தேகமே இல்ல. இத வந்து தமிழக அரசு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு இது உண்மையான சம்பவமா இருந்து பட்சத்துல விட்டுலாம். இல்ல வரலாற்றை புனை சுருட்டு பண்ணிருக்காங்கன்னா தடை பண்ணணும் அந்த படத்தை, திருவள்ளுவர் படத்தை. ஏன்னா திருவள்ளுவரை பத்தி ஒரு தவறான தகவல் சொல்லி விடல. நம்மளாம் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாசின்னு படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை திருவள்ளுவர் ஒரு கலை சோழன், அவர் ஏன் சோழனா, சேர சோழ பாண்டியன்ல யாரு திருவள்ளுவர்? அதெல்லாம் அந்த வரலாற்று குறிப்புகளை ஆராய்ச்சி எழுத்தாரா பாலகிருஷ்ணன் அந்த இயக்குனர் நமக்கு தெரியல. ஆனா அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயங்கர கடுப்பாயிட்டேன். என்னடா அது, நாம படிச்ச தெரிஞ்ச திருவள்ளுவருக்கும் சினிமாவில் உள்ள திருவள்ளுவருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறது. அதனால தயவு செஞ்சு இப்போ தமிழ் ஆர்வலர்கள், நான் அரசியல் கட்சிக்காரங்க சொல்ல, தமிழ் ஆர்வலர் இருக்காங்கல்ல சிலர், அந்த படத்தை தமிழ் ஆர்வலர்களுக்கு இந்த திருக்குறள் படம் போடப்பட்டதா, இது தமிழுக்கு உட்பட்ட திருவள்ளுவர் தானா, இல்ல கற்பனை திருவள்ளுவரா? அப்ப நீங்க வந்து நாங்க திருவள்ளுவரும் பேர் தான் வச்சிருக்கோம், அது கற்பனை கதைன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லல, என்னன்னு தெரியல. கஷ்டமா இருந்து படம் பார்க்க. ஓகே, நீங்க அந்த படத்தை பாத்துட்டீங்களா சார்? பார்த்தேன். ஓகே ஓகே சார். சோ இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய விவாதிச்சிருக்கோம், நிறைய உண்மையை நீங்க வந்து இப்ப வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. சோ கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேருக்கு தெரியாதது கூட தெரிஞ்சிருக்கும், புரியாததும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் வந்து நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.